இப்படி தின்னுட்டு தின்னுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தா போதுமா? ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒருத்தன் கூட சைட் அடிக்க மாட்டேங்கிறான். எப்படி அடிப்பான்? ஒரு ஆசை அப்படி. அதுக்குதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்கிற. பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன மாப்பிள பார்க்க மாட்டேன்னா சொன்னேன்? முதல் மாப்பிள வந்தான், வாசப்படியில வலிக்கி விட்டு காலை உடிச்சுக்கிட்டான். அட அது போகட்டுமே. ரெண்டாவது மாப்பிள நிச்சயதாரத்து வரைக்கும் வந்தான், தாமிர தட்டு மாத்தும் போது ஃபேன் கலண்டு மண்டையில விழுந்து பைத்தியம் ஆயிட்டான். மூணாவது மாப்பிள மணவரை வரைக்கும் வந்தான், தாலி கட்டும் போது கை கால் இழுத்துக்கிட்டு கோமா நிலைமைக்கு ஆகிட்டான். இந்த லட்சணத்துல எவன் கட்டுவான்? அதுதான் ஊரே பயந்துட்டு ஓடுது. சரி சரி, 2 பேரும் ஜாதகம் எடுத்துட்டு வா. சோசியத்தை போய் நான் என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். அப்பா, இவளுக்கு முடியாட்டாலும் சரி, எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சுக்கணும். என்னது சோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு? என் பிரச்சனை தீர்த்து வைப்பாரா? சோசியர வணக்கங்க. வணக்கம், உட்கார். சோசியர, என் தங்கச்சி மச்சக்கனி ஜாதகம். இதுல அவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்களேன். என்ன முடிக்கிறீங்க? அழகேந்திரா, உன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பிராப்தியமே கிடையாது. ஆயுள் சனியும் பாத சனியும் பங்காளியா இருக்காங்க. அதையும் மீறி எவனாவது உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா எண்ணி 15 நாள்ல அவன் செத்துருவான். உன் தங்கச்சி விதவை ஆகிடுவான். மச்சக்கண்ணி, நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா. இந்தாங்க, இது ஏன் ஜாதகம். எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் பார்த்து சொல்லுங்க. உன் ஜாதகம் அதை விட சிக்கல். உன் தங்கச்சி விதவையானதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். என் தங்கச்சி விதவையா? என்னாச்சு என்னாச்சு? பாசமலர் ஐயா, பாசமலர். எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன். உன் தங்கச்சி விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. எவன் அவன் கழுத்துல தாலி கட்டுவான்? அவளுக்குன்னு ஒரு இழிச்சவாய கிடைக்காமையா போவான்? சொன்ன அப்ப நான் என்ன இழிச்சவாயனாடா? இந்த வாயை வச்சுட்டு ஆவுன்னு அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன். நான் யார் தெரியுமாடா? துபாயில் இருக்கிற அத்தனை சேக்குகளுக்கு கேக்கு கொடுத்துட்டு வந்தவன்டா. பேசாமுக்கார். வணக்கங்க. வெளிநாடுலாம் போய் சம்பாரிச்சு வந்து கடை வச்சிருக்கீங்க. கடை வந்து 10 நாள் ஆச்சு. நான் வர முடியல, கோச்சுக்கிறாதீங்க. கோச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்தா பல லட்சங்களுக்கு பிசினஸ் பண்ணிடுவேன். ஒரு ஓரமா உட்கார்றடே. சார் யாரு? அது ஒரு எடுப்பு சோறு. சார் என்ன சொல்றாரு? இல்ல சுத்தி வந்து எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு. சுத்திலே அடிச்சு போடுவாரு. அட வளர பையன் திட்டாதீங்க. இனிமே இது வளர்ந்து உருப்படுறதா? விடுங்க. பின்னனே பின்ன இந்த வெட்டினாய் சும்மா ஊரை சுத்தி எடுத்து கடையில கூட்டி வந்து வேலைக்கு வச்சா இது சும்மா அடிக்குது. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போ, என் வாயை சரி பண்ணுங்குது. இதெல்லாம் சரியாகிற வாயாது. ஆமா, இவருக்கு வாயா இப்படி ஆச்சு? ஆட பிறவியிலேயே ஊமைன்னா நம்ம வருத்தப்படலாம்பா. 15 வயசு வரைக்கும் நல்லா பேசி பாட்டு பாடிட்டு இருந்த பையனாச்சே. போனது வந்தது, வந்தது போனது, ஊர்னது ஊராது, தண்ணி குண்டு இருக்கிறது, மேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுட்டு இருந்தான். டேய், இதெல்லாம் திங்காத தம்பி, தப்புன்னு சொன்ன கேட்கல. ஒரு நாள் அவங்க அம்மா சோறாக்க நேரம் ஆயிடுச்சு. பசி தாங்க முடியாம அவனாக்கே அவன் கடிச்சுட்டாயா. அன்னைக்கு போன வாய்தாயா இது. சரி, அதை விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். எதுல? இந்த டீப் லைட்ல. டேய் அப்பா, சந்தேகத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கடா. இப்படித்தான் 7-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஆளினால் அழகுராஜான்னு கடை வச்சிருந்தேன். ஒன்ன மாதிரியே ஒரு கருவா போய் வந்து பெட்மாக்ஸ் லைட்ல சந்தேகம் கேட்டு மேன்ல உடைச்சுட்டான். அன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து துபாய் போனவன் தான். இப்ப மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன். இப்போது நிம்மதியா வாழ விடுங்கடா. அட என்னங்க நீங்க இன்டர்நேஷனல் எசைக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்க்க முடியலையே. இப்படிதான் மதுரையில என்ன மாதிரி பாண்டிய மன்னனுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சாதாரண தர்மி தீர்த்து வைக்கலையா? ஓஹோ, இப்ப நீங்க பாண்டிய மன்ன, நான் தர்மி புலவனா? சரி, ஆசைப்பட்டு நீ கேக்குற. டே ஊமை, நீ அப்படி போ. டேய் போடா, அண்ணன் வழக்கம் சொல்ல போறாரு. என்ன சந்தேகம்? இல்ல, இந்த டீப் லைட்ல ஓட்டே இல்லையே, இதுல எப்படி லைட் எரியுது? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? டேய், ஒரு ஒயரை எடுத்து பின்ன போட்டு இதுல சொருகிட்டோம்னா கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டும் மோதனா உடைக்காது. என் லட்சிய மனைவி அமெரிக்காவில தேடின, ஆப்பிரிக்காவில தேடின, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். எவனுமே கிடைக்கல. இந்த வரப்பட்டி காட்டிலே கிடைக்க போறா? இந்தா
என் தங்கச்சி மச்சிக்கன்னு கேத்த இழிச்சவாய வந்தா இவனை எப்படியாவது வலைய போட்டு பிடிச்சிட வேண்டியதா. ஹலோ டேய் நீயடா இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் என்ன உடைக்க போற? நான் அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ? நீங்க பொண்ணுக்காக சல்லடை போட்டு தானே சலிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் வலையே போட்டு புடிச்சு தரேன். வலை போட்டா மீன் நண்டு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. கிடைக்குமே. உங்க அழகு என்ன, உங்க அந்தஸ்து என்ன, இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளி நீங்க. குத்தர வாயில வாயில் குத்தா இருப்பா இருப்பா விடுங்க. உங்க லட்சிய மனைவி எப்படி இருக்கணும்? என்னுடைய லட்சிய மனைவி சும்மா செவன்னு வெள்ளரி பழம் வெடிச்ச மாதிரி இருக்கணும். டைட்டா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கிச்சன் வந்து எதிரில் நிக்கணும். அவ மீன் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ மான் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ குளிச்சாலும் மாடர்ன் ட்ரெஸ், குளிக்காட்டி மாடர்ன் ட்ரெஸ். மொத்தத்துல மாடனோ மாடன். அப்புறம் அவ என்ன கொஞ்சம் போது கூட இங்கிலீஷ்ல தான் கொஞ்சணும். அவ மூச்சு விட்டா கூட இங்கிலீஷ் வாட தான் அடிக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகுமே. எத்தனை மாசம் ஆகும்? 24 மணி நேரம். இதெல்லாம் ஒரு டைமாடா? டேக் ஒரு ஒன் டைம். இந்த இன்டர்நேஷனல் எசக்கி முத்து லட்சிய மனைவிக்காக 24 மணி நேரம், எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்க, என் தங்கச்சி நீங்க பாக்குறீங்க. அண்ணா சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆளு வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு, எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க 100 கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவனை பார்த்தா அப்படி தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல. பாத்தியா ஒரு இஷ்டத்தை? நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான், இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக கார்ல வந்திருக்கான். நீ ரெடியாகு, நான் போய் கூட்டி வந்துடுறேன். யா கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை பிடிச்சி அமைக்கிற வேண்டிதான். வாங்க மாப்பிள்ளே, வாங்க வாங்க. என்ன சைக்கிளை கீழே போட்டீங்க? இதான ஃபாரின் ஸ்டைல். ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? பின்ன உன் தங்கச்சி திரு குரலா? வாடா. ஓ போங்க. இந்தாப்பா சார், தங்கச்சி கம்மிங். கம்முங்கடா. மச்சக்கண்ணி மச்சக்கண்ணி. ஏத்தனா மச்சு, you know English? Yes, I know. I know Malayalam, Kannada, Telugu, Oriya, Korea, Soria, Variya. வரியாங்கிறது மொழிங்க. மொழியா? நான் துபாயில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மாடா பசங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டெலிகிராம் அடிக்க வேண்டாமா? மச்சு, you know சமையல்? சமையல்? சாச்சா, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரியா பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அப்பதான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? சொல்றா வச்சு. உனக்கு பாட தெரியுமா? ஆட தெரியுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது, அடிச்சது கொடைச்சானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் ஆடு. மச்சான பாத்தீங்களா? டண்டனகிரி டண்டனகிரி மலவாழ தோப்புக்குள்ள டண்டனகிரி டண்டனகிரி. பாடாத பக்கம், பாடாத பக்கம். இது உன் தங்கச்சி தான்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன இவ்வளவு நெருக்கமா ஆடுறீங்க? பாசம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கலாச்சாரம் பிடிக்குமே, அதான். பிடிக்குமா? இருந்தாலும் கொஞ்சம் கேப் கொடுக்குமா? நான் டான்ஸ் எப்படி ஆடினேன்? சூப்பரோ சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகேந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா.
என்ன மன்னிச்சிடு சூர்யா. உங்களுக்கெல்லாம் ஏழைங்களை பார்த்தா விளையாட்டா போச்சா? இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கவே இல்லை சூர்யா. உங்களுக்கெல்லாம் பணத்திமிரு தானே? அப்படி எல்லாம் இருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உன்னை வேதனைப்படுத்த அப்படி நான் செய்யல. வேற எதுக்கு செஞ்ச? முதல்ல இங்க இருந்து போ. விளையாடுறீங்களா? நீங்க கோவப்படுறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்குன்னு மஞ்சள் எப்பவும் சொல்வா. அதான் வாங்கடி போலாம். இவங்க பேசட்டும், நமக்கு என்ன வேலை? நான் செஞ்சதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா உன் கால பட்ட காயத்துக்கு என் கையால கட்டு போடணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். ப்ளீஸ். போய் எடுத்து தரல. மச்சி, பாப்பாக்கு குளிக்கிற குளத்தை பாத்தியாடா? பாவாடை கட்டி குளிக்கிறாங்களே, மீன் கிடைச்சா என்னடா பண்ணுவாங்க? ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவாங்கடா. போய் காப்பாத்தலாம்டா மீனையா? ஏ மச்சி, நீ சோப்போட தான் லாய்க்கு. போய் சோப் போடுறா. போடா. சோப் போட மாட்டேன்டா, ஷாம்பு போட்டு குளிப்பாட்டு. பிஹேவ் ப்ராப்பர்லி. மச்சி, அக்கா இங்கிலீஷ் பேசுடா. ஏ கீதா, குளிச்சிட்டு இருக்க மச்சி யாருன்னு தெரியாம பேசுறானுங்க மடையனுங்க. 1 2 3 4 5 6 மச்சி, நாம 6, நமக்கு 6. குளிக்கிறதோ பாலாறு, நமக்கு கிடைச்சா தேனாறு. போய் புடிடா குமாரு. கம் கம். மாப்பிள, இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்குன? கடையில வாங்கலாம் மாப்பிள. நானும் என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா, ஒரு வழியா முடிச்சிட்டேன். இது கல்யாணத்தை முடிச்சிட்டேன்.
எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் துக்கமா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நைட், எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் என்னைக்கே வைடா. ஓ வாங்க. என்னடா கார் வரல? நடந்து போறத வேண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டகமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பெக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய். நம்ம மஞ்சி நம்ம ஃபேமிலி. ஓம் ஃபேமிலியா? எஸ். ஓ என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிளையாச்சா, அதை விட பொறாம. மாப்பிள எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன், நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. டேய் டேய் வாடா. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா அண்ணே? இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க அவன் தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்டா ஜிங்டி ஜிங்டா ஜிங்டா மாட்டிக்கிட்டா ஜிங்டா ஜிங்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா வீட்டுக்கு போடா. நீ வாடா. இருமா நான் வாடா. நிக்கிறேன். டேய் விடு விடுடா டேய். மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும், கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா? ஐயோ, நாத்தம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடிங்கி வெளியேறினும்படி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. மூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? என் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்திருந்தா கப்படி அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கவல்ல. கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனா திமிங்கலத்தைய பொழந்து போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1ஓ 2ஓ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1ஓ 2ஓ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்டவாளத்துல குச்சு குச்சு குச்சுன்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே, அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விடிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன். நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷ் உனக்கு புரியல இல்ல? என்னடி மேல
உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விடும்னு சொன்னான். உன்னை பார்த்த மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கை காலு இடுப்பு மண்டை உடலாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து உன்னை நான் தோடுவேன்.